இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவர்கள் வம்சம் திரைப்படம் இயக்கி வெளிவந்த நேரத்தில் வெளிவந்து சரியாக அந்த படம் வந்து வியாபாரம் போய் அடுத்து இவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்காதனால அவருக்கு வேறு நிறுவனங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் வாய்ப்பு கொடுக்காத நேரத்தில் என்னை உதவி செய்ய வேண்டிய என்கிட்ட கேட்டிருந்தார். நான் வந்து ஒரு 2 வாரம் தொடர்ந்து கேட்டதுனால 21/4/2011 அன்னைக்கு இரவு அவரை சந்தித்து இந்த படத்தை தயாரிக்க வேண்டிய அவர் சொன்னார். பீச்சில் இருக்க சுண்டல் விற்கிற பசங்க, வாட்டர் பாக்கெட் விற்கிறவங்க, சைல்டு லேபர் பற்றி ஒரு ஸ்கிரிப்ட், அங்கே இருக்க பிச்சைக்காரங்க, இவங்கள பற்றி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணுவோம், படம் தயாரிங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி என்னுடைய பேர்லேயே என்னுடைய நிறுவனம் பேர்லேயே தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆரம்பித்தார். ஆனால் படம் கிட்டத்தட்ட முடிவடை நேரத்தில் இந்த படத்தில் வந்து காலையில் நான் 3 மணி 4 மணிக்கு எழுந்துச்சு ஈவினிங் 7-8 மணி வரைக்கும் என்னுடைய சொந்த கார் TN46K 3000 TN46K 5007 இந்த 2 காரையும் பயன்படுத்தி அதில் இந்த பீச்சில் இருந்த பசங்க எல்லாத்தையும் வச்சு யூனிட் எல்லாத்தையும் என்னுடைய சொந்த காரில் தான் அழைச்சிட்டு போய் எல்லாமே ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது. ஷூட்டிங் முடிஞ்ச நேரத்தில் தான் தனி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு சொன்ன நேரத்தில் தான் நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி நான் இந்த படத்துக்கு இவ்வளோ மிகப்பெரிய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய முதலீடு இவ்வளோ போட்டு நீங்கள் மட்டும் ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உங்களை நிறுவனம் ஆரம்பிங்க, இதை போட்டுக்கலாம், இதில் 2 இணைந்து வழங்கும்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஆரம்பித்தப்போ அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆடியோ லான்ச் முன்னாடி நாள் கூட நான் கேட்டேன், ஆனால் அவர் வந்து சரியான பதில் எனக்கு சொல்லனால என மனவேதனைப்படுற மாதிரி அசிங்கமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி திட்டதுனால நான் 7th சிட்டி கோர்ட் சென்னை சிட்டி கோர்ட்டை நோக்கி நான் போனதுனால படத்துக்கு வந்து திரைப்படத்துக்கு தடை கொடுக்குற நேரத்தில் அவர் 30/1/2012 அன்னைக்கு ஒரு நீதிபதி சின்னசாமி அவர்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் பாரி, வழக்கறிஞர் திரு மோகனகிருஷ்ணன் இவங்க முன்னாடி வந்து சமரச முயற்சி ஈடுபட்டார். அப்போ வந்து சரி நண்பர்களுக்கு இதுக்கு ஒரு தடவை வந்து தவறு செய்துட்டார், மன்னிச்சு இதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் ஒத்துக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுபவித்தேன். அன்றைக்கே வந்து சமரச முயற்சியில் 15 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா கேஷாகவும் 6 லட்ச ரூபா செக்காகவும் கொடுத்தாரு. 15 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு 60 நாட்களுக்குள்ளே பேலன்ஸ் பண்ண இன்வெஸ்ட் பண்ணோம். நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த தொகையும் அடுத்த லாபத்தொகையும் தரதாக ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டது. ஆனால் 60 நாளைக்கு மேலே, அதுக்கு 45 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து படம் வந்து முடிஞ்சிருச்சு, நீ வந்து எனக்கு பில்லு எல்லாத்தையும் ஒரிஜினல் பில்ஸு, யூனிட்டில் வந்து கிரேன் யூனிட்டு, ஃபுட்டு ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டு, டீசலு, அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கான சம்பளம், இதெல்லாம் வந்து கொடுத்த பில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நம்ம வந்து நான் உங்களுக்கு எல்லா முழு தொகையும் நான் தந்துடுறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், லாபத்தொகையை நான் கரெக்டாக பிரித்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வந்து 60 நாளுக்கு மேலே ஐயும் தராதனால 7/4/2012 அன்றைக்கி நான் போய் கேட்கும்போது இந்த திரைப்படத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த கொடுத்துருந்த பணத்தை வந்து இதுக்கு மேலே லாபம் ஒன்றும் கிடைக்கல, அந்த 15 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் எதுவும் பணம் தர முடியாது, ஸோ நான் கொடுக்குற ஏதோ ஒரு தொகை வாங்கிட்டு இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயிருங்க, இதுக்கப்புறம் வந்து எனக்கு எதுக்கும் பிரச்சனை பண்ணால் அது வந்து நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னனால அவர் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு. அதை நான் வாங்கிட்டு அது வழக்கறிஞர்கிட்டையும் ஆடிட்டர்ட்டையும் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் அங்கே அது கிளம்பி வந்துட்டேன். ஆனால் திரும்ப வந்தப்போ எனக்கு வந்து சரியான நீதி கிடைக்காதனால திரும்பவும் நான் கோர்ட்டை சிட்டி சிவில் கோர்ட்டை நோக்கி போய் திரும்ப வழக்கு தொடர்ந்தேன். அதில் வந்து வருகின்ற 18/6/2012 வரைக்கும் இந்த படத்தை டப்பிங், ரீமேக்கிங், அடுத்து சேட்டலைட் உரிமம், தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு மிக பிரபலமான ஒரு தொலைக்காட்சி ஸ்டார் குறியீடு செய்த அந்த தொலைக்காட்சி வந்து வாங்கியிருக்கிறதா எனக்கு செய்தி வந்துச்சு. அதே போல் SVRங்கிற தெலுங்கு SVR பிரைவேட் மீடியா லிமிட்டட்னு தெலுங்கு தொலைக்காட்சி ஒரு நிறுவனம் வந்து இந்த படத்தை டப்பிங் பண்ணி தெலுங்கில் வெளியிடுறதுக்காக வந்து முயற்சி செய்ததாகவும் எனக்கு கேள்விப்பட்டு நான் வழக்கு தொடர்ந்தனால நீதிபதி திருமகள் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் வெளியிடக்கூடாது, டப்பிங் ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை வழங்கியிருக்காங்க. இதில் வந்து மீடியா நண்பர்கள் செய்தியை வெளியிடுறதுனால எனக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு மிகுந்த பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை நான் இந்த இவருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிற ஒரே நோக்கத்தில் நான் பண்ணியிருக்கோன்னு நினச்சிருந்தா படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே நான் கோர்ட்டு போனப்பே இதை நான் மீடியா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நண்பனுடைய வாழ்க்கை கெட்டக்கூடாது, ஒரு நண்பன் வந்து நான் பணம் வந்து எப்போ வேணாலும் வரும், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து போயிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து அப்பயே வெளியில்லை. ஆனால் என்னை மேலும் மேலும் மோசம் செய்யணும், என்னுடைய வந்து கஷ்டத்தையும் எதையுமே புரிஞ்சிக்காமல் அவர் வந்து பணம் திருப்பி தரக்கூடாது, எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவர் சுயநலமாக இருக்கணும், தான் வேலை முடிஞ்சிருச்சுன்னா யாரையும் எப்பயுமே கழட்டி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டதுனால நான் திரும்ப வந்து நீதிமன்றத்தை நோக்கி இதுக்கு தடை வாங்கியிருக்கேன். இதில் எனக்கு வந்து ஒரிஜினல் பில்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு மிரட்டல் கொடுத்தனால கமிஷனர் ஆஃபீஸில் 27/4/2012 அன்னைக்கு வந்து
திருபாதி அவர்கள்ட்ட வந்து நான் கிரிமினல் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன். அவங்களும் நடவடிக்கை எடுத்து அந்த ஒரிஜினல் பில்ஸு எனக்கு வந்து கொலை மிரட்டல் இதெல்லாம் வந்து பிரச்சனையிலிருந்து தீர்வு கொடுக்கறதா திருபாதி அவர்கள் வந்து ஆணையிட்டிருக்காங்க. அடுத்து நீதிமன்றத்து மூலம் எனக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நீதிமன்றத்தையும் இந்த மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இதுக்கப்புறம் வர புதிய தயாரிப்பாளர் யாரும் நண்பர்கள் உறவினர்கள் யார் கூப்பிட்டாலும் இதில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு ₹1 இருந்தாலும் கணக்கு கூட கொடுத்தா தான் இதில் நம்ப முடியும். இந்த ஃபீல்டு அவ்வளோ வந்து கெட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஃபீல்ட்லையும். ஸோ யாரையும் நம்பி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறத வந்து இவர் தான் எனக்கு உணர்த்தியிருக்கிறாரு. இதுக்காக நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒருவேளை இந்த திரைப்படத்து மூலம் இவர் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கோர்ட்டு வழக்கு இதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிவித்தனால அவருக்கு இது மூலம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நீதிமன்றத்து மூலமோ மீடியா நண்பர் மூலமோ எனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முழுக்க நன்றி.